அந்த ஒளியினை கொண்டு நிகழ்ச்சிக்கு வழங்குவதற்கு அனைத்து சான்றோர்களையும் கேட்கிறேன். காலம் பொன்போன்றது என்ப அப்பொன்னானார் தன் காலத்தினை எங்களுக்கு வழங்கியிருக்கும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் சிவகுமார் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். Esteemed faculty and my dear students and parents, it's my great pleasure to welcome you all for this momentous occasion. Before we begin, I would like to extend our heartfelt welcome and greetings to our honored guests. First, a warm greetings to our esteemed chairperson, ma'am. Ma'am, we are truly honored by our wishes today for this orientation cum induction program of our first year students at JKK College of Engineering Technology. Madam, your visionary leadership continues to inspire us all. I would like also to acknowledge and welcome our respected chief guest of this program, our Honorable MD, Om Sarma Sir. Sir, your tireless effort in steering our institution towards excellence are deeply appreciated. A special greetings to our esteemed Joint Managing Director, Ms. Aishwarya Ma'am. Ma'am, your commitment to our academic mission is invaluable. I would also like to recognize the presence of our distinguished dignitaries on the stage and thank you all for gracing this occasion with your presence and for your continued support to our institution and its students. இப்போ நான் தமிழ்லேயே மாறிக்கிறேன். என்ன நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தமிழில் பேசினால பிடிக்கும் அப்படின்னு பெர்மிஷன் எப்படி சார்? ஓகே சார். நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய ட்ரீமோட இங்கே வந்திருக்கேன், நிறைய கனவுகளோட அவங்க குழந்தைங்க வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ எம்பவரிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு லோகோ போகணும் பெருசா. நான் இந்த கல்லூரிக்கு வந்துட்டு 6 மாதம் ஆகுது. நேர்லி ஒரு 8 இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே பிரின்சிபலாக வந்து சார் வந்து என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணார். இப்போ 8 இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தோம்னா இந்த ஏஐ அப்படிங்கிற டேர்ம் வந்து எங்கேயுமே அவங்க யூஸ் பண்ணணும். ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் அப்படின்லாம் கோர்சஸ்லாம் இருக்கு. ஆனால் அதுக்குரிய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா சத்தியமாக கிடையாது. இங்கே உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நான் அஷூரன்ஸ் ஆஸ் ஏ பிரின்சிபலாக உங்களுக்கு வந்து நான் நம்பிக்கை கொடுக்குறேன். 4 வருஷத்தில் நீங்கள் உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அது அத்தனையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தரேன். நான் அஸ் ஏ பிரின்சிபலாகவே நான் வந்து சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கும் சரி அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் சரி ஓகேங்களா, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 10 டேஸில் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓரியன்டேஷன் கம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம். ஓரியன்டேஷன் இன்னைக்கு நடக்கிற இன்ட்ரடக்ஷன் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். உங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்ல போகிறோம், நீங்கள் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட் 10 days இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நேர்லி 1.5 lakhs ஒர்த் ஆஃப் தி கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லி தரப்போம். இது எங்கேயுமே நடக்காது. நிறைய காலேஜில் பார்த்தோம்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லாம் டிபார்ட்மெண்ட் கொண்டு போவாங்க, லேபை காட்டுவாங்க, இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கில் வர்றது. அது யூஸ்வலாக வந்து 4 வருஷம் கோர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு வந்து அது சொல்லி கொடுத்தது ஆகணும், அது எக்ஸாம்பிள் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் தாண்டி சிலபஸ் இருக்கிறதெல்லாம் தாண்டி என்ன உங்களோட ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதா எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு முடிவு ஓகேங்களா. இப்போ இனி வேற காலத்தில் இப்போ ஏஐங்கிற டேம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏஐங்கிற டேம் நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்க எத்தனை வருஷமா கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு நியர்லி 2 years 2 வருஷமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெக்னாலஜி எப்பொழுது எவால்வ் ஆகிட்டு வந்திருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சது வந்துட்டு இருக்கு. நியர்லி 100 years வந்துட்டு இருக்கு. ஸ்லோவா எவால்வ் ஆகி இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு பார்த்தோம்னா ஏஐ வந்தது சரிங்களா. இப்போ ஏஐ எந்த லெவலில் நம்மளை ஹியூமனை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படிங்கிற சத்தியமே கிடையாது. நம்மளோட வேலைகளை குறைக்கும். நம்ம அந்த நேரத்தில் வேற இடத்துல வந்து இன்னும் எஃபெக்டிவாக நம்ம செலவு பண்ணி நம்மளோட முயற்சிகள் எல்லாம் திறமையாக கொண்டு போய் சேர்த்து நம்மளை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாங்கிறதுனா ஒரே கான்செப்ட் இதுல இருந்து ஏஐல வந்து அந்த ஏஐ தென் டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர், டிஜிட்டல் பிராண்டிங். நீங்க எந்த இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்,
வேற என்ன இருக்கு, எக்ஸா, ட்விட்டரா, இது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கு டெய்லி 60,000 இருந்து 1,00,000 செலவு பண்ணணும். அதையும் இந்த 10 நாள்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லிடும். இது எங்க சார் எனக்கு யூஸ் ஆகும்? உங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, உங்களோட டேலண்ட் என்னங்கிறது வெளியே உலகத்துக்கு தெரியணும். நீங்க இந்த டிஜிட்டல் வழியா தான் போகணும். அதை ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டா போடாத போய் ரீச் ஆகும், கண்டிப்பா போய் ரீச் ஆகும். இது எல்லாமே இங்க ஃப்ரீயா சொல்லிடும். தென் டிசைன் திங்கிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. எந்த இடத்துலனாலும் இது அப்ளை பண்ணணும். அது எந்த காலேஜ்லயும் சொல்லி தர மாட்டாங்க. அன்ஆன்சர்ட் சிலபஸ்லயும் கிடையாது டிசைன் திங்கிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸையுமே இங்க வந்து நாங்கள் நெக்ஸ்ட் 5 டேஸ்ல வந்து நாங்கள் சொல்லி தரோம். அதுக்காக நெக்ஸ்ட் 5 டேஸ் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாங்க. அதில் நீங்க நிறைய கத்துக்கலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், உண்மை டிராஃபிக்கா உண்மை கம்யூனிகேஷன் மட்டும் இருக்கக்கூடாது. நிறைய இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அமைதியா அவங்க மட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கேள்விகளும் அவ்வளவு எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனா அது வெளியே சொல்லாம நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க வெளியே கொண்டு வந்தா, நீங்க வெளியே பேசினாதான் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த 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 ப்ரோக்ராம்லயே பிஃபோர் வோட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ஒரு செஷன் இப்ப நான் ஆட் பண்ணேன், ஃபீட்பேக் செஷன். நீங்க இப்ப ரெடி ஆகிட்டீங்க. உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, உங்களோட முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத இங்க நீங்க வந்து சொல்லலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நாங்க அடுத்த வர காலகட்டங்கள் அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ மை டியர் பட்டி இன்ஜினியர்ஸ் இப்பதான் மொத்தத்தில் அவ்வளோ வந்துருக்கீங்க, எங்ககிட்ட வந்துட்டீங்க. யூ அரைவ் ஹியர், JKKMC அரைவ் பண்ணிட்டீங்க. We will be with you. உங்களோட எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எங்களோட டீம் அத்தனை பேருக்கு கடுமையாக உழைக்கலாம். சரிங்களா? எதுவுமே உங்களுக்கு வந்து நாங்க பாதகமா இருக்க மாட்டோம், எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். ஓகே, அந்த வார்த்தையோட எங்களோட உரையை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. I'm Dr. Gautam Rajasundram, HOD, Science and Humanities Department. So, we will have an introduction to our department and facilities in the upcoming induction session. So, I really happy to see you all in this JKKM CET 17th Orientation Cum Induction Program 2024. Yes, I could see your all trust and happy, excited faces. First of all, I'm so happy to welcome our MD sir for this occasion. Welcome sir. Also, I welcome all dear parents come over here, my dear students, HOD, faculty members, all other staffs of JKKM family. Welcome you all. This JKKM institution established in 1970s. This is Engineering College 17th Orientation Program. So, 16 batches passed out and you are 17th batch. So, today is your college life, first day. Are you excited? Are you excited? Or nervous? When I was entered school to college life, some of my friends told me that your college life is so easy, so enjoyable and so on. Anybody told you like this kind of things? Yes. Here in campus life is so easy, happy and enjoyable with certain set of limitations. Don't fear for anything and everything. We are here to help you all the way till completion of your degree, even entire lifetime. I know you are confident enough, students, who are having privilege to ask all needed things from your teachers, parents. This society builds in you this confidence level with the help of technology and social media. You are aware of like what you want, what you like, what you want to become, like that. I believe that you are so clear to become best engineer in the world. For that, if you have any fear, like what are the challenges going to come across, to whom ask, to ask, what to ask, how to ask, I'm telling you, we all are here to help you all the matter. We have very easy stage like mentor-mentee system. That means 20 students for 1 LRC. That mentor will be your teacher, guide, and friend, and discussing person everything. So you can discuss anything with your mentor. So the mentor-mentees classification will going to happen this afternoon. So apart from mentors, you will have class in churches, HODs, vice principal, director sir, and management. We all here to help you all the way. So first point is
you make it be free yourself. You can be here in this campus with a certain set of limitations in terms of discipline. As I said here, we all the faculties, we all here call all the faculties as LFs or learning facilitators. Means that a teacher who does not operate under the traditional concept of teaching, but rather it means to guide or assist students in learning for themselves. So this 4 years of campus life will change your entire life. It depends on how you are going to utilize this facilitator and the college facility. So use every opportunity you will get it here. Either study, research paper, project support, extracurricular days. It's kind of give and take policy. You should get pride, like I am from JKKM College of Engineering and Technology student, and also JKKM College should get pride, like yes, this achiever is our alumni. So I am telling you, think big, achieve big, try to fill this world with the JKKM CET stand. So second point is be patient. The third point is one for parents. Make proud your parents, first of all. We won't call your parents until unless necessary. If found some abnormalities or out of control, with the knowledge of your parents, with the knowledge of our higher authorities, we will take strict action for the abnormality or out of control actions. We will give you enough freedom with a certain set of limitations in terms of discipline. Since you are studying with your parents' money, you should make your parents proud. After completion of your degree with good job, good human being, good values and cultures, intellectual, solution provided, and so on. Actually, I am very happy to see you all while you are sitting with your parents, because I have been there in Europe like 2 years. In the Europe culture, like students or son or daughters will be come out of the home and the age of 16. After 60 years, the student, son or daughter, he has to earn from himself the own money. He has to manage everything. But here, you have privilege, or how you are fortunate, you can do. Your parents are here, they pay you money. So after completion of your complete degree, after 4 years, your parents should get pride because of your intellectual, salary, job, opportunity, everything. So, I request all parents and students, talk with us for any difficulties, any doubts, any inconvenience. Have conversation with any kind, without any hiding or lying. So we all together will make future India. I wish your parents should give feedback along with proud about son or daughter after 4 years of engineering course. So, last but not least, basically, improve your communication skill. That's my complete request. Communication in the sense, before my postdoc, I completed my doctorate from IIT. That was IIT Madhya Pradesh. I was there like 5 years. When I joined IIT, immediately I realized that the importance of communication skill, either English, Hindi, or any language. Try to your communication skill if you want to have conversation or understand the nation or understand the world. You should have very good communication skill, then only you can interact worldwide collaborations. So, final and point is only one request or condition. Learn. Continuous learning. Keep on learning. This continuous learning process, keep on learning process definitely will help you any points in your life, any future, in anywhere, anytime. So, I wish you all the very happy college life and very bright future. All newcomers, welcome and thank you. Thanks for your time. Respected Principal, Vice Principal, the Department IQAC Coordinator, HODs, parents, facilitators, and my dear learners, it's indeed a great pleasure to be here for the inauguration of the first year of induction program and come induction program. So, every principal சொன்ன மாதிரியும் உங்க HOD சொன்ன மாதிரியும் it is going to be really ஒரு experiential learning
ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? எல்லாருமே தான் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி வேலை வாய்ப்போ இல்ல சக்சஸ் இருக்காங்கன்னா இல்ல. காரணம் என்ன? ஸ்கில்ஸ். பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் இதுதான். அது அவங்க அந்த திறமைய கத்துக்கிறது தான் இருக்கு. அதுக்கு உண்டான வாய்ப்பு இங்க இருக்கு. பிரின்சிபல் சொன்ன மாதிரி நாங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல பல விஷயங்கள் எப்படி இந்த உலகம் அடுத்த நாள், ஏன்னா நம்ம இன்னைக்கு வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. 2028ல நீங்க வெளியே வரும்போது எப்படி உலகம் இருக்குமோ அதுக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு இருந்து நாம சொல்லிக் கொடுத்தாதான் முடியும். இன்னைக்கு என்ன எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி கிடையாது. எந்த கோர்ஸ் படிச்சாலும் அதுல திறமையா இருந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நிறைய பேர் ஏஐ எடுத்தாதான் வருவேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாதான் சக்சஸ் ஆகும், எதுவுமே கிடையாது. எல்லாமே திறமைதான். எது எங்க எப்ப எதுக்கு எங்க யூஸ் பண்ண தெரியணும். நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். ஆனா அந்த படிக்கிற விஷயம் அப்ளை பண்ண தெரியும். ஒரு இன்ஜினியர்ஸ்னா என்ன? ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க தான் இன்ஜினியர். இப்ப பிரச்சனையை தீர்க்கணும்னா பல விஷயங்கள் எல்லாமே படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கும். அதை எல்லாமே தொகுத்து அதை ஒரு சொல்யூஷனா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வா கொடுக்கிறது தான் இன்ஜினியர். அப்படி இருக்கும் போது நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் மயம் ஆயிட்டு இருக்கு, டிஜிட்டல் மயம் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நிறைய பிரச்சனைகள் வரும், புது பிரச்சனைகள், டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அப்ப அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்றதுக்கு இன்ஜினியரா தான் இருக்கணும். சோ இதை மட்டும் இல்ல, ப்ராப்ளம் சால்விங் மட்டுமே முக்கியம் கிடையாது. இன்னைக்கு ஏஐ போன்ற பல விஷயங்கள்னால பல விஷயங்கள் மனுஷங்க நார்மலா செய்யக்கூடிய விஷயங்கள் அது செஞ்சுட்டு இருக்கு. ஃபியூச்சர் ரோபோட்ஸ் வந்துட்டு இருக்கு, செய்யும். ஆனா மனுஷங்க தேவை. எதுக்கு? எது எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றது, எங்க அதை சரி பண்றது, அதை ஒரு தீர்வா கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா மனுஷன் தேவை. அங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றோம். கிளாஸ் போனேன் அப்படிங்கிறது பத்தாது. பல விஷயங்கள் டெக்னாலஜினால பண்ண முடியாது. லீடர்ஷிப், ஒரு லீடரா உருவாக்குறது. நீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா யார் முதல் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னாடி நின்று பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த திறமை, அவங்களுக்கு தான் அடுத்தடுத்து மேல போக முடியும். டீமா வேலை செய்யறது. நீங்க இங்க காலேஜ் படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா எல்லாருமே ஒரே டீமா போக முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையில இருந்து வருவாங்க, ஒவ்வொரு வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க, வேற டீம், வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. எல்லா டீமா வேலை செய்யணும், அந்த டீமா ஒர்க் பண்ண தெரியும். கம்யூனிகேட் பண்ணது, தமிழோ இங்கிலீஷோ ஒரு விஷயத்த ஈஸியா ஒரு நிமிஷத்துல அந்த கான்செப்டோ இல்ல அந்த பிரச்சனையோ இல்ல ஒரு தீமோ கம்யூனிகேட் பண்ண தெரியும். அதுதான் கம்யூனிகேஷன். நீங்க எடுத்த உடனே இங்கிலீஷ்ல ஃபுல்லா பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. கிளியரா உங்க மைண்ட்ல கிளியரா கம்யூனிகேட் பண்ண தெரியும். சோ இது போன்ற விஷயங்கள் எப்பயுமே அழியாது. இதெல்லாம் இன்னைக்கு நீங்க இங்க மேடையில உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க போன வருஷம் இங்கதான் இருந்தாங்க, உங்களை மாதிரி தான் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல அவங்க இன்னைக்கு ஸ்டேஜ் பேசினாங்க. அவங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதா மைண்ட் செட். இங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதா நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல எழுதிருப்போம். ஏன்னா தப்பு பண்ணாதான், இங்கதான் தப்பு பண்ணாதான் அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்க முடியும். தப்பே பண்ண முடியும், தப்பே பண்ணலைன்னா கத்துக்க முடியாது. அது இங்க காலேஜ்ல தான் கத்துக்க முடியும். சோ அதுதான் இப்ப அவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவங்க செகண்ட் இயர் போறாங்க இல்ல தேர்ட் இயர் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப அவங்க இங்க பேசினாதான் அவங்க கத்துக்க முடியும், பிராக்டிஸ்ல தான் கத்துக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கத்துக்க முடியும்.
எதுவுமே ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து நான் போய் அட்டென்ட் பண்ணேன், படிச்சேன், இந்த புக்கு படிச்சேன், எக்ஸாம் எழுதலாம் முடியாது. அரசாங்கம் வந்து எப்பயுமே கொஞ்சம் பழமையா தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும்னா, ஒரு விஷயம் முன்னாடி நடக்குதுன்னா அதுக்கு ஏத்தாப்புல செய்யணும். முன்கூட்டியே வந்து திட்டம் போட்டு எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறதா அரசாங்கம். அப்படிதான் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸும் அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க போட்டு சிலபஸ் போட்டு கொடுப்பாங்க. ஆனா அது பத்தாது. இந்த மாதிரி திறமைகள், புதுமையான விஷயங்கள் 2028 எப்படி இருக்கு, உலகம் இருக்கு, அதுக்கு ஏத்தாம நம்ம திறமையை வளர்த்துக்கிறது, இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இந்த 4 வருஷம் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே நீங்க இன்டர்ன்ஷிப் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நேற்று கூட வந்து பட்ஜெட் நேற்று அறிவிச்சாங்களே, மத்திய அரசு பட்ஜெட்ல கூட அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இன்டர்ன்ஷிப், தட் இஸ் ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறதுக்கு மாசம் 5000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. அந்த ஸ்கீம் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இல்லைனாலும் இங்க ஏற்கனவே வந்து இங்க இருந்து இன்டர்ன்ஷிப் வெளியே கம்பெனிஸ்ல போய் படிக்கும் போதே வேலை செய்ய போகும்போதெல்லாம் அவங்களுக்கு 10,000 15,000 சேலரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது திறமை இருந்தா படிக்கும் போதே அவங்க வெளியே போய் கத்துக்கலாம், வெளியே போய் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இங்க கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்து கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. கிளாஸ்க்குள்ள கத்துக்கிறதும் இருக்கு, வெளியூர் போய் கத்துக்கிறது, கம்பெனில போய் கத்துக்கிறது, கம்பெனில போய் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கறது, இது போன்ற வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸை கட்டலாம், ஒரு ஜிம்முக்கு போற மாதிரி தான் ஃபீஸை கட்டலாம். ஆனா அங்க போய் நீங்க எல்லாம் வேலை செஞ்சாதான், ஜிம்ல போய் ஒரு எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணாதான் வலிமையா ஆக முடியும். அதே மாதிரி தான் இங்கே வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஃபீஸும் கட்டிட்டாங்க, வாய்ப்புகள் கொடுக்குறோம். அது எல்லாமே பயன்படுத்துறது நீங்களா தான் இருக்கணும். அது பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்களும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியரா உருவாக முடியும், ஒரு ப்ராப்ளம் சால்வரா உருவாக முடியும். ஸோ டேக் திஸ் சீரியஸ்லி. பேரண்ட்ஸுமே அப்பப்போ கூப்பிடும் போது வாங்க, உங்க குழந்தைங்க எப்படி வந்து திறமையா வேலை செய்யறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எப்படி புதுசா கத்துக்கிறாங்க, இது போன்ற ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் போது வாங்க. ஏன்னா அவங்க 12th வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கிட்டையும், 12th வரைக்கும் நீ படிச்சா போதும், நீ அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தான் கிளாஸ் சொல்லியே நீங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிலாம் கிடையாது. 12th வரைக்கும் படிச்சா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திறமைகள் எல்லாமே நீங்க கத்துக்கணும். ஸோ இது எல்லாமே வாய்ப்புகள் நல்ல விட வேண்டாம், ஒரு நல்ல வாய்ப்பு. ஐ ஆல்சோ தேங்க் ஆல் ஆஃப் யூ. இங்க வந்து ஜேகேகேஎம் காலேஜ் 50 வருஷம் ஆச்சு. ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு, இந்த கேம்பஸ்ல ஆரம்பிச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு இது 50வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க அதில் கூட பார்ப்பீங்க, ஜேகேகேஎம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 50th year 50 வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம தொடர்ந்து இங்க நம்ம ஊருக்கு நம்ம மக்கள் வேர்ல்ட் கிளாஸ் உலக அளவில் என்ன எஜுகேஷன், பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்க முடியுமோ கம்மியான ஃபீஸ்ல கொடுக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்தி நீங்க வந்திருக்கீங்க. மேலும் இங்க ஒரு சிலர் வந்து எந்த காலேஜும் போகாம, இன்ஜினியரிங் போகாம, எது போகாமலாம் இருப்பீங்க. அவங்க கிட்டயும் சொல்லுங்க, இட் இஸ் a very good opportunity. ஏன்னா இந்த உலகம் தீர்வை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தீர்வுக்காக தான் எல்லாருமே பார்த்துட்டாங்க. டெய்லி ப்ராப்ளம்ஸ் வருது, டெய்லி பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, புதுசா பிரச்சனை. அதெல்லாம் தீர்வு செய்யக்கூடியது டெக்னாலஜி மூலமா இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நம்ம பேசுவோம் 4 வருஷம். So thank you everyone. I also appreciate all the organizers who have made this function in a very good manner. I wish them all success and wish all learners a grand success. Thank you. மற்றும் எங்கள் கல்லூரி மீதான தங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் மேலான கருத்துக்களை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்குது, அதனால சூஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் நர்வஸும் இருந்தது. அப்புறமா வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா புதுசா கத்துக்க ஒரு ஆர்வம் இருந்தது. இங்க வந்து பார்க்கும்போது
பெற்றோர்கள் பக்கத்துல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல் தான் போறதா, அதனால இதே காலேஜுக்கு சேர்த்து கூட நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி என் பொண்ணுக்கு இடம் கிடைச்சது தான் எனக்கு சரி. இதை வச்சுதான் நாங்க கோர்சஸ் டெவலப் பண்ணோம். நீங்களே தயக்கப்பட்ட எப்படி பெற்றோர்கள், நானும் ஒரு பெற்றோர் தான், 2 குழந்தைங்க அப்பா தான். அவங்க கல்லூரிகளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எங்கனால தைரியமா பேசுறத கத்துக்கிட்டு வாயிலும் குறைக்க முடியும். பிடிஎஸ் சார் சதீஷ் சார் தான் நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே ஐயா வந்து எலெக்ஷன் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதற்கு லேபராக கூட்டு போய் காமிச்சாங்க. கூட்டு போய் காமிச்சு ரொம்ப விருப்பம் ஆயிடுச்சு. கையில் எங்கேயும் சேர்க்கலான்னு இருக்கேன். நன்றி நன்றி. இனிமேல் நாங்க பார்த்துக்கிறோம். நான் என்ன சொல்றேன், நாங்க அப்பா அம்மாவோட உங்க இன்னொரு அப்பா அம்மாக்கு நம்ம படிச்சுட்டு போறோம் நினைச்சுதான் நாங்க வந்து இந்த காலேஜ்ல கண்டிப்பா கண்டிப்பா. தம்பி உங்களுக்கு என்ன ஆகுது இருக்கும்? 4 வருஷம் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்ன பிரான்ச் எடுக்கிறீங்க? ஐடி முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா? கண்டிப்பா இங்க அதுக்கான பிராக்டிசஸ் கொடுக்குறாங்க. இதோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து யூபிஎஸ்சி ட்ரைனிங் கோர்சஸும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவங்க தான் எல்லா காலேஜுக்குமே அவங்க நடத்துறாங்க. அதோட நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுவேன். 9 மணிலேருந்து 4 மணிக்குள்ள தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிறது முடிஞ்சேன் சத்த முடியும். இந்த இடத்துல நாங்க எங்களுக்கு வேண்டியது நாங்கள் சொல்லி தருவோம். இங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, யூபிஎஸ்சி ட்ரைனிங் இருக்கு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ 4 மணிக்கு மேலே தான் இந்த கிளாஸஸ்லாம் நடத்த முடியும். நாங்கள் ஏன்னா சார் சொன்னபடி கவர்மெண்ட் நான் சொல்லி நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். கவர்மெண்ட் சொல்லி கொடுக்குற அந்த சிலபஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதே டே டைம்ல நாங்கள் நடத்திடுவோம். ஈவினிங் டைம்ல எக்ஸ்ட்ரா கிளாஸஸை நீங்க உங்க குழந்தைகளுக்கு எடுத்து படிச்சுட்டு போகணும். அதுக்கான உதவியை நாங்கள் பண்றோம். 4 மணி ஆச்சுன்னா பசங்க நடந்தாலும் நீங்க வந்து சேர்த்துக்கணும் சார். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். காசுலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஐஏஎஸ் நீங்கன்னா நீங்க இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? உங்களோட 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் முடிஞ்சு படிச்சீங்களே பாடங்கள், அதோட பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இனிமேல் படிக்க போற பாடங்கள் இல்லையா அதுலேயுமே ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சார் சொன்னாங்க. தமிழோ ஆங்கிலமோ தைரியமா பேச கற்றுக்கிங்க. ஏன்னா ஆங்கிலம் தானாகும், அது மொழி தான். அது வந்து என்ன கிராமர் தப்பா பேசுறீங்கிற பயத்துல நிறைய பேர் பேசாம இருக்காங்க. தப்பா பேசுங்க, நீங்க பேசுறது எனக்கு புரிஞ்ச போதும். கம்யூனிகேட்டட் அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகேங்களா? நன்றி நன்றி. அதையும் தாண்டி பிள்ளைங்களை படிக்க வைக்க நான் அனுப்புறோம். அவங்களுடைய திறமை இருக்கு, அதை எப்படி வெளிக்காட்டணும்ன்றது தெரியல. சரியான வழிகாட்டு முறைகள் இருந்தா கண்டிப்பா அவங்களும் சாதிப்பாங்க. அதனால அந்த வழிகாட்டுதல் முறை மட்டும் தொடர்ந்து செய்தீங்கன்னா அவங்களுக்கு அதே போகும். நன்றி. நான் ஒரு விஷயத்தை இப்ப சொல்லிக்கிறேன். போன வருஷம் வந்து நிரல் ப்ராஜெக்ட்ஸ் 40 ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டீங்களா? 36 ப்ராஜெக்ட்ஸ்ல 2 ப்ராஜெக்ட் நம்ம கல்லூரியோட ப்ராஜெக்ட்ஸ் செலக்ட் ஆகுது. அந்த 2 ப்ராஜெக்ட் பண்ணது அதுவுமே 8 பெண் குழந்தைகள். இது சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. சொல்லுங்க, அந்த பிள்ளைங்க போய் சேலம் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அங்க பிரசன்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து 8 பெண் குழந்தைகள் தனியா தான் போனாங்க. இங்க அதுக்கு எல்லாமே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வித்தியாசத்துக்கு கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் திறமை இருக்கு. சரிங்களா? சேலத்துல 30,000 சம்பளத்துல வேலையில் இருக்காங்க ஞானமன் காலேஜ்ல. பாப்பா எடுத்த பார்த்துட்டு தருமபுரியில வெவ்வேறு குரூப்ல கொடுக்குறேன் கவர்மெண்ட் காலேஜ்ல. ஆனா நாங்க வந்து
இருக்கு. அப்புறம் எங்களால அவங்களுக்கும் பணம் கட்டிட்டு பாப்பாவுக்கு பணம் கட்ட முடியாததுனால ஆர்ட்ஸ்ல படிக்கணும் அப்படின்னா, ஆனா பாப்பா வந்து நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், சித்தப்பாவோட இன்னும் நிறைய பணம் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இதை ரெண்டு புதுசா நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க. சரி என்ன நீங்க இதுலயே படிங்க, எங்களால பணம் கட்ட முடியாது, நீ மார்க் வாங்கினா உன்னை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாங்க. 57 மார்க் வாங்கினாங்க. ஆனா இந்த காலேஜ்ல கட் ஆஃப் வருமான்னு தெரியல. ஆனா இந்த காலேஜ்ல கிடைக்குமான்னு எல்லாம் பாப்பாவை இன்னும் கிடைக்கல கவர்மெண்ட்ல. வேற குரூப் தான் தருவாங்க. ஆனா பாப்பா வந்து எனக்கு இந்த குரூப் தான் வேணும், நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க. அதே மாதிரி இதே காலேஜ்ல கிடைச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. நம்ம எப்படி சார் சொன்னா எல்லா வேலையும் இன்வால்வ் ஆனாலும் போதும், ஸ்கில் தானா திறமைகள் தானாவே வரும். நன்றி நன்றி அனைவருக்கும். நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஸ்கோப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கு இந்த காலேஜில் படிச்சோம்னா எனக்கு டக்குனு வேலை கிடைக்கும், நிறைய நான் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன், அப்புறம் குரூப் எக்ஸாம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ளஸ் நிறைய இருக்கிறதுனால நான் வந்துட்டு இங்கே சேர்ந்துட்டேன் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்மால் அண்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்துட்டு இங்கே பஸ் ஊருக்கு வருது, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கு. நான் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு தனியாக தான் வரும், தனியாக தான் போகணும், அதுக்கு ஒரு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையவே பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியாவும் சரியில்லாத ஏரியா அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் நிறையவே சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பஸ் மட்டும் வீட்டுக்கிட்ட வர மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஏரியாவுக்கு போறீங்க சார்? நாங்கள் சின்னப்பட்டிக்கு அந்த சைடு ஒரு 2 ஸ்டாப்ல இருந்து வரோம் சார். ஏவா சார், நீங்க உங்களோட நிலைமை வந்து கொடுத்துருங்க. உங்களோட கிளாஸ் ப்ரொஃபஸருக்கு எங்க இருந்து வரணும் காலையிலே கேட்கணும். இது எல்லாமே ஏவா சாருக்கு போயிடும். எந்தெந்த ஏரியாவில் வராங்களோ அவங்களுக்கு தனி ஒரு பிளான் போட்டு பஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாமான்னு யோசிச்சுட்டு அது உடனே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பஸ் ரூட்டை வந்து திடீர்னு மாற்ற முடியாது. இதுக்கான பிளான் போட்டு உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம்ல வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. சரிங்களா? என்ன நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஹெச்ஓடி சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை டைரக்டாகவே கான்டாக்ட் பண்ணுங்க. மதிய வேலையில ஒரு நாளைக்கு நீங்க பில்டிங் வந்துருங்க, இன்ஜினியரிங் பிளாக் வந்துருங்க. உங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டிடுவாங்க. என் ரூம்ல எங்க இருக்கு மக்கள் வந்து நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து 5 கிலோமீட்டர் அடையினாமலை கிராமத்தில் இந்த காலேஜில் வந்து திருவண்ணாமலை வந்து ஸ்டாஃப் வசதி இருக்கிறாங்க. அதை பார்த்து வந்தேன். அங்கே வந்து இந்த காலேஜ் இருக்கிறது தெரியாது அப்படின்னு சேர்க்காங்க. என்னுடைய நம்பிக்கை வச்சு அண்ணாமலை மாதா வந்து இந்த காலேஜை ஏற்படுத்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சார் பையன் இவர்கள் Make sense of our past, brings peace for today and creates a vision for tomorrow. We express our heartfelt gratitude with a vote of thanks by Dr. B. Arindara Satyasudan, Vice Principal of JKKNC. ஒரு மனிதனின் நற்செயல்களை நினைவு கூறும் ஒரு சிறந்த செயல் நன்றி தெரிவிக்கிறது. இந்நன்றியுரையாக எங்கள் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் பி. ஹரிஹர சக்திசுந்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். Before I begin my vote of thanks, I would like to give you a short message. இந்த 2024 ஆண்டு அட்மிட் ஆகிருக்கிற பொறியியல் மாணவர்கள் இங்க மட்டும் இல்லை, எல்லா கல்லூரியிலுமே அட்மிட் ஆகிருக்கிற பொறியியல் மாணவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சவால் இருக்கு. ஏன்னா இந்த பல வல்லுநர்களோட கணிப்பு என்ன அப்படின்னா 2029 இப்போ இருந்து கரெக்டாக நீங்கள் கோர்ஸ் முடிக்கிற டைம் 28 முடிக்கிறீங்கன்னா 29ஆம் ஆண்டுக்குள்ள தொழில்நுட்பம் பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வெளியில வரும்போது உங்களுடைய திறன் அறிவு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். நீங்க எதை வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எடுத்துருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துருக்கலாம்,
எந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னாலும் அந்த துறை சார்ந்த அறிவோட நீங்க ஏஐ அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லா கல்லூரியிலையுமே இந்த எல்லா துறையுமே நடத்துவாங்க, டீச் பண்ணுவாங்க, ஸ்கில்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஏஐ பேஸ்டு ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்களா? எலக்ட்ரானிக்ஸில் ஏஐ எப்படி நான் யூஸ் பண்ணுறது, மெக்கானிக்கலில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிக்கலில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அறிவு கொடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஜேகேகேஎம் கல்லூரியில் நாங்கள் அதை கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா அதுக்கு காரணம் என்ன, அதுக்கான உட்கட்டமைப்பு எங்ககிட்ட இருக்கு. எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோட வழிகாட்டுதல்படி நிறைய ஏஐ டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களுடைய கற்பித்தல் முறை மாணவர்கள் படிக்கிற முறையிலையுமே முழுவதும் நாங்கள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே எல்லா மாணவர்களும் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் 4 வருஷம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு ஏஐ டெவலப்பர் ஃபார் பர்டிகுலர் டொமைன், உங்களுடைய துறை சார்ந்த ஒரு தேவைக்கு ஒரு ஏஐ டெவலப்பராக நீங்கள் வெளியில் வருவீங்கிறது நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காரு, நம்மளுடைய எம்டி சார். அவர் ஒரு மிகப்பெரிய ஏஐ எக்ஸ்பர்ட். அதாவது நேற்று என்ன வெளியில் வந்திருக்கு ஏஐல, நாளைக்கு என்ன வெளியில் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டு முதல் நாளாக அவர் கொடுப்பாரு. அவர் எங்களுக்கு கொடுப்பாரு, நாங்கள் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த அப்டேட் கொடுப்போம். அதை யூஸ் பண்ணவும் செய்வோம். எந்த ஒரு புது டூல்ஸ் வெளியே வந்திருந்தாலும் உடனே அதை வந்து வாங்கி அதை எங்களை உபயோகப்படுத்துறதுக்கு அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் சார் பண்ணி கொடுப்பாரு. ஸோ வித் தட் சப்போர்ட் we are ready for supporting you all to become an employable engineers of future at the end of your post completion. So we welcome you. I start my vote of thanks, and it is my esteemed duty to deliver the vote of thanks on this memorable occasion of 17th orientation induction program 2024 at JKK College of Engineering and Technology. This morning has been truly enriching and inspiring, and I would like to extend our heartfelt gratitude to all the dignitaries, speakers, organizers, parents, students who have all come here to grace the occasion. Firstly, I would like to express our sincere gratitude to our chairperson ma'am of JKK Educational Institutions for their continuous support and guidance, which have always been invaluable to us. We are deeply honored to have had our managing director sir of our JKK Educational Institutions as a chief guest today. Your insightful and motivational words have surely left a lasting impact on everyone, sir. I would like to thank our respected Principal Dr. R. Shivakumar sir for his inspiring address. Your leadership are driving forces behind our institution's success and growth, sir. I extend my heartfelt thanks to Dr. S. Gautam Raju, our HOD of SNH, for his presidential address. Your words have certainly motivated our students and faculty alike. I would like to acknowledge the presence of participants of all the dignitaries who graced this event, and I would like to thank our administrative officer, Mr. Radha sir, for making the arrangements to conduct this event in a very smooth and successful manner. And I would like to thank all our HODs, faculty members, and our fellow students of your seniors who have voluntarily participated in this event to support us. And then lastly but most importantly, I extend my gratitude to all the attendees of today's function, parents and students of first year of 2024 batch. Thank you all once again. Have a wonderful day.